இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் இஸ்ரேல் இடையிலான போரால் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன், கத்தார், ஏமன் உள்ளிட்ட அரபு நாடுகளில் பதற்றம் நிலவுகிறது. துபாய், அபுதாபியில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் நிலைகள் மீது ஈரான் குண்டு வீசியதால் அங்கு வசிக்கும் வெளிநாட்டினர் பீதியடைந்துள்ளனர். அமெரிக்காவுக்கு எதிரான ஈரான் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக துபாய் ஏர்போர்ட் கடும் பாதிப்புக்குள்ளானது. கடந்த வாரத்தில் மத்திய கிழக்கு நாடுகளின் வான் எல்லைகள் மூடப்பட்டதால் அங்கு வசிக்கும் இந்தியர்கள் நாடு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டது. சில தினங்களுக்கு முன் விமான சேவை மீண்டும் துவங்கினாலும் போதிய அளவில் விமானங்கள் இயக்கப்படாததால் அந்நாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் விரைந்து நாடு திரும்ப முடியாத சூழல் நிலவுகிறது. இந்நிலையில் ஸ்பைஸ் ஜெட், ஆகாஷா ஏர்லைன்ஸ் ஆகிய விமான சேவை நிறுவனங்கள் நாளை முதல் வளைகுடா நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு கூடுதல் விமானங்கள் இயக்க இருப்பதாக அறிவித்துள்ளன. முதற்கட்டமாக துபாயிலிருந்து புனே, மும்பை, அகமதாபாத், கோழிக்கோடு, பெங்களூரு, கொச்சி உள்ளிட்ட நகரங்களுக்கு அதிக அளவில் விமானங்கள் இயக்கப்படும் என ஸ்பைஸ் ஜெட் அறிவித்துள்ளது. அதேபோல் இம்மாத இறுதி வரை வளைகுடா நாடுகளிலிருந்து இந்தியாவின் பல்வேறு நகரங்களுக்கு கூடுதல் விமான சேவை வழங்கப்படும் என ஆகாஷா ஏர்லைன் நிறுவனம் அறிவித்துள்ளது. வளைகுடா நாடுகளிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸும் விமான சேவையை மீண்டும் துவக்கியுள்ளது. ஓமன் ஏர்லைன்ஸ் இதுவரை 80 சிறப்பு விமானங்கள் இயக்கியிருப்பதாகவும் அதன் மூலம் 97,000 பேர் தங்கள் சொந்த நாடுகளுக்கு சென்றதாகவும் அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. பல விமான சேவை நிறுவனங்கள் கூடுதல் விமானங்களை இயக்குவதாக அறிவித்துள்ளதால் போர் மேகம் சூழ்ந்த பகுதிகளில் சிக்கித் தவிக்கும் இந்தியர்கள் மற்றும் பல்வேறு வெளிநாட்டினர் தங்கள் சொந்த நாடுகளுக்கு செல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளது.